ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸ் 6 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா சில்க் த்ரெட் வந்து 2 கலரில் தான் வாங்கணுமா, ஒரே கலர் வாங்கக்கூடாதா அப்படின்ட்டு. ஒரே கலரில் கூட வாங்கலாம், 2 கலர்லேயுமே வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில்க் த்ரெட்டை பொறுத்தவரை நம்ம வந்து டபுள் ஸ்டாண்டாக போட்டு யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் நம்ம 2ஆக வாங்குறது. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒன்றா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த பாபின் நூல் இருக்குது இல்லைங்களா, பாபின், இது பேர் பாபின்னு சொல்லுவாங்க நான் சுற்றுறது. நீங்கள் இந்த மாதிரி ஒன்று டைலரிங் கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் எப்படி சுற்றுறேனோ அதே மாதிரி சுற்றுங்க. நூல் வந்து கீழே விழுது அப்படின்னா நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுட்டு சுற்றிக்கோங்க. இல்லை எனக்கு மிஷின் இருக்குது, நான் மிஷினில் சுற்றிக்கிறேன்னா நீங்கள் மிஷினில் கூட சுற்றிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து டபுள் ஸ்டாண்டாக நூல் கிடைக்குது இல்லைங்களா. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நான் அதே தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இன்னொரு நூல் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் அதிலே தான் அப்படியே எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி வந்து நம்ம நாட் போட்டு செயின் ஸ்டிச் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். சில்க் த்ரெட்லேயுமே நான் உங்களுக்கு அதே மாதிரி தான் காமிச்சிருக்கேன். நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ அடியில் எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு அடியிலங்க பாருங்கள், நூலை எடுத்துகிட்டு மேலே டபுளாக தான் எடுக்கணும். ஒன்றா வந்துச்சுன்னா திரும்பவும் நீங்கள் வந்து நூலை விட்டுட்டு திரும்பவும் புதுசாக தான் எடுக்கணும். ஒன்று வந்துருச்சு இன்னொன்று அப்படியே எடுப்போம்லாம் எடுக்கக்கூடாது, சரிங்களா? இங்கே பாருங்கள், 2ஆக தான் வருது. பொறுமையாக நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் இதுலேயுமே. சரியில் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லேயும் போடணும். என்ன அதில் ஒரு நூலாக இருக்கும், இதில் 2 நூலாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஒரு ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா ரைட்டு லெஃப்ட்டு, ஓகேவா? டபுள் ஸ்டாண்டில் தான் இருக்குது பாருங்கள். ஒரு பஞ்சு, கீழே ஒரு சுற்று, அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு, இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு ஈஸியாகவே வந்துடும். இதுலேயுமே நான் உங்களுக்கு வந்து எப்படி எண்ணாட்டெலாம் போடுறதுன்றதையுமே நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்கள் கடைசி வரலும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் போட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து நான் போட்டது மட்டுமே நீங்கள் வந்து ஒரு 5 லைன்ஸ் போட்டுட்டு என்கிட்ட காமிக்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு லைனுமே நீங்கள் 5 லைன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட போட்டு காட்டணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நீங்கள் ஃபுல்லாமே நான் என்ன சொல்கிறேனோ நீங்கள் அதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த கிளாஸ் போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ இது போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கற்றுக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்காக நம்ம இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம் இல்லை யோசித்தோம் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. பாருங்கள், இதில் வந்து நான் நாட் போட்டுட்டேன். இப்போ திரும்பவுமே வந்து இப்போ மேலேருந்து நம்ம கீழே வந்தோம். இதுலேயும் அதே மாதிரி தான், செயின் ஸ்டிச்சில் எப்படி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அதே மாதிரி தான் கீழே இருந்து மேலே போகிறோம். நான் ஏற்கனவே போட்டுட்டேன், வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுனால நான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஓட்டி காமிச்சிருக்கேன். பாருங்கள், அந்த எண்ணாட் மட்டும் எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிட்டு அது உள்ளார குத்தி தான் நம்ம ஒரு சுற்றி எடுக்கணும். இதுக்கும் ஜரி த்ரெட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது, ஒரே மாதிரி தான். என்ன அதில் வந்து ஒரு நூலாக வரும், இதில் நம்ம 2 நூலை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. பாருங்கள், நான் டபுள் நூலாக பிடிச்சி இழுக்கிறேன். அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி பெருசாக இருக்கேக்கா அப்படின்ட்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகினராக இருக்கிறதுனால உங்களுக்கு அது அப்படி தான் இருக்கும். போக போக அது வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். நான் அது என்னன்னு உங்களுக்கு நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், திரும்பவும் எண்ணாட் வந்து எப்படி போடுறதுன்றதுக்காக நான் உங்களுக்கு வேறு கலர் நூலில் வந்து நான் செயின் ஸ்டிச்சோடய போட்டு காட்டுறேன். அதேமாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு சில்க் த்ரெட்டை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அது வேகமாக பிடிச்சி இழுத்தாலோ இல்லை கீழே பிடிச்சிருக்க கயிறை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதை இழுத்தீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக வந்து நூல் கட் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டதே ஃபுல்லாக பிரிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், எடுக்கும்போது இந்த மாதிரி பிரிச்சுக்கிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசிக்காமல் தையலை பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு திரும்பவும் போடுங்க. நல்லா இருக்கிற தையல் வரலும் பிரித்து, இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம 4-5 தடவை போட்டுக்கிட்டே வந்துட்டோம், ஒரு 4 ஸ்டிச் 5 ஸ்டிச்சு போட்டுட்டோம், அதுக்கு மேலே அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்கிற ஸ்டிச் வரலும் நீங்கள் அதை பிரிச்சுருங்க. மீதி ஸ்டிச்சஸ் நல்லா இருக்கிற ஸ்டிச் வரலும் வச்சுக்கிட்டு மீதி ஸ்டிச்சஸ் வந்து பிரிச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து போடும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் மேலே எடுத்து விட்டு
2ஆ தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணெல்லாம் புடிச்சு இழுக்கக்கூடாது. சரிங்களா? 2ஆ ஹேண்டில் பண்ணீங்க அப்டின்னா தான் உங்களுக்கு பார்க்க நீட்டா, அழகா இருக்கும். அதே மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் இந்த இது உங்களுக்கு வந்து வெளியில தூக்கிட்டு இல்லாம இந்த மாதிரி உள்ளார போயிடும். ஓகேவா? இதுவரையிலும் நான் சொல்லிக் குடுத்ததெல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புங்க.